வேர் முதல் கிளைகளின் நுனிவரை மரங்கள் கனிகளால் நிறைந்திருந்தன. வண்ணம் வண்ணமாக எண்ணற்ற மலர்கள் மலர்ந்திருந்தன. அந்த மலர்களை சுற்றி வண்டுகள் ரீங்கரித்தன. பல்வகை பறவைகள் இனிமையாக பாடின. அந்த இடம் முழுவதும் மணமும் இன்னிசையும் நிரம்பியிருந்தது. இந்த அழகிய இயற்கை காட்சியை கண்ட ராணி மகாமாயா மிகவும் மகிழ்ந்தார். அவர் தம்முடன் வந்த சேவகர்களிடம், இந்த சால்மரத் தோப்பில் சற்று இளைப்பாற விரும்புகிறேன் என்று கூறி பல்லக்கை அங்கே நிறுத்தச் சொன்னார். பின்னர் ராணி மகாமாயா பல்லக்கிலிருந்து மெதுவாக இறங்கினார். அவரை சுற்றி அமைதியான சால்மரத் தோப்பு, மென்மையான தென்றல் காற்று வீசியது. அந்த புனிதமான சூழலில் அவர் மெதுவாக நடந்து சென்றார். அங்க ஒரு உயரமான சால்மரம் இருந்தது. காற்றின் அசைவில் அதன் கிளைகள் மெதுவாக அசைந்தன. அந்த கிளைகளில் ஒன்றை ராணி மகாமாயா பிடிக்க தனது கையை உயர்த்தினார். அந்த நேரத்தில் கிளை காற்றால் கீழே வந்து அவரது கையை எட்டியது. அந்த கிளையை பிடித்தபடி நின்றிருந்த மகாமாயாவுக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. அந்த புனிதமான சால்மரத் தோப்பிலேயே, அந்த கிளையை பிடித்தபடி நின்ற நிலையிலேயே உலகிற்கு கருணையும் ஞானமும் கற்றுக் கொடுத்த மகான் கௌதம புத்தர் பிறந்தார். அந்த தருணம் உலக வரலாற்றில் மறக்க முடியாத புனித நிகழ்வாக அமைந்தது.